பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாள் சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அசீரிய ராஜா எகிப்திய ராஜாக்களோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்தவன். ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் மாற்றியதால் அவன் இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களின் பட்சமாய் சார்ந்திருந்தது. இதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை சந்தோஷத்துடனே கொண்டாடினார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். தங்களுடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தேவாலயத்தை கட்டினார்கள். அதற்கு அசீரியா ராஜா உதவியாக இருந்தார். அந்த அசீரியா ராஜா யார் என்றால் கர்த்தருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்தவன். இஸ்ரவேல் ஜனங்கள் சமாரியா தேசத்தில் இருந்த பொழுது மற்ற நாட்டு மக்களை அழைத்து வந்து சமாரியா தேசத்தில் பட்டணங்களை கட்டி குடியிருக்க பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் முறையிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பி வைத்தார். அது அவர்களை பட்சித்து போட்டது. இதையும் அறிந்திருந்தான் அசீரியா ராஜா. அதேபோல் எசேக்கியா ராஜாவிற்கு எதிராக போருக்கு வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களும் எசேக்கியா ராஜாவும் மிகவும் பயந்து போய் கர்த்தரிடத்தில் முறையிட்டார்கள். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களின் முறையீடுகளையும் கேட்டு கர்த்தர் ஒரு தூதனை அசீரியா ராஜாவின் பாளையத்திற்குள்ளே அனுப்பினார். கர்த்தருடைய தூதன் அசீரியர்களின் படைகளை வெட்டி போட்டான். இதனால் அசீரியா ராஜா தன்னுடைய நாட்டிற்கே திரும்பி சென்றான். பின்பு பாபிலோனியனால் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு வந்த அசீரியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கடின இருதயத்துடன் இருந்த பொழுது கர்த்தர் அசீரியா ராஜாவின் இருதயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கமாக சார்ந்திருக்க பண்ணினார். எனவே அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டவும் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்சமாய் சார்ந்திருந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய ஜனங்களுடைய சத்தத்தையும் முறையீடுகளையும் கேட்டு ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சமாய் சாய்ந்திருக்க செய்த தேவன் இன்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சத்தத்தையும் கூக்குரலையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு நமக்கு எதிராகவும் நம்மை விரட்டியும் நம்மை பயமுறுத்தியும் நமக்கு விரோதமாகவும் வருகின்ற எல்லா சத்துருக்களின் இருதயங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எவர்கள் நமக்கு எதிராக வந்தார்களோ, எவர்கள் நமக்கு தீங்கு செய்ய வந்தார்களோ அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் நம்பட்சமாய் சாய்ந்திருக்க செய்ய வல்லமை உள்ளவர். ராஜாக்களின் இருதயத்தை மாற்ற வல்லமை உள்ளவர். நமக்கு எதிரானவர்களின் இருதயத்தை நம்பட்சமாய் மாற்ற முடியும். எனவே நமக்கு எதிராக நிற்பவர்களின் சத்தத்திற்கு பயப்படாமல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டோமானால், முறையிட்டோமானால் அவர் யாவரையும் நம்பட்சமாக மாற்றி நம்மை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற ராஜாக்களின் இருதயங்களை மாற்ற வல்லமை உள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறவர்களின் இருதயங்களை எங்கள் பட்சமாய் மாற்ற வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அவர்களை வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.